ஹார்ட் பீட் சத்தம் கேட்டு பாரு, லப்பு டப்புன்னு கதைக்கும். ஹாய் காய்ஸ், இது உங்கள் ஆரிய சினிமாஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற சீரீஸ் என்னன்னா ஹார்ட் பீட் சீசன் 1. வாங்க இப்போ நம்ம இந்த கதைக்குள்ளே போகலாமா? போன எபிசோடில் எம்என்எம் ஹாஸ்பிட்டலோட ஃபவுண்டரை காட்டி முடித்தாங்க. இப்போ எபிசோட் 16 பார்க்கலாமா? இப்போ ரதி தேவ்கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு ரத்னம் ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அவங்க ஒரு 6 மந்த் ரிப்போர்ட்ஸையே மறைச்சிட்டாங்க. கேட்டதுக்கு எம்என்எம் ஹாஸ்பிட்டல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தேவ் இப்படியெல்லாமா பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்குறான். இப்போ 2 பேரும் எம்என்எம் ஹாஸ்பிட்டலோட ஃபவுண்டர் இன்டர்வியூவை போட்டு பார்க்குறாங்க. இப்போ நவீன தேஜாவும் ரீனா வீட்டுக்கு பார்ட்டி பண்ண வந்துட்டாங்க. கதவு திறந்த ரீனா என்னடி இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன்னு தேஜாவை பார்த்து கேட்குறா. அதுக்கு தேஜா, நான் தாண்டி உன்னை கேட்கணும், என்ன இப்படி நைட் ட்ரெஸ்ஸில் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹவுஸ் பார்ட்டி தானடி, அதனால தான் நான் இப்படி இருக்கேன்னு சொல்கிறா. அதுக்கு தேஜா, நான் எப்படி உன்னை மாத்திரம் பாருன்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே கூப்பிட்டு போகிறான். இப்போ மறுபடியும் தேவ்கிட்ட ரதி யார் தான் இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கா. அதுக்கு தேவ், ஏன் அதையே நினச்சிட்டு இருக்க, வா ஹாட் ஸ்டாரில் புது சீரீஸ் வந்திருக்கு, அதை பார்ப்போன்னு சொல்கிறான். ரதியும் சரி ஓகே அப்படின்னு சொன்னதும் தேவ் ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பிட்டான். இப்போ ரவியும் பார்ட்டிக்கு வந்துட்டான். இப்போ ஹவுஸ் ஓனர் அவங்க ஒய்ஃப் கொரட்டை ஊரை தாங்க முடியாமல் அவங்களும் தூங்காமல் எந்திரிச்சு அலமோதிட்டு இருக்காரு. இப்போ அனிதா ஃப்ரெண்டுன்னு சொன்னதே அர்ஜுனை தான். அர்ஜுனையும் பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு வரா. இப்போ ரீனா செமையாக ட்ரெஸ் பண்ணியிருக்கா. அப்போ அர்ஜுனும் அனிதாவும் மேலே வராங்க. இப்போ தேஜா, ஐயோ அர்ஜுன் வரான்னு தெரிஞ்சிருந்தா இவளை நைட் ட்ரெஸ்லேயே விட்டுருப்பேனே, இவ்வளோ அழகாக இருக்கிறாளே வேற அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிட்டு இருக்கா. இப்போ ரீனா அர்ஜுனை பார்த்து முறைச்சிட்டு தேஜா கிட்ட, நான் கீழே போய் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் இருந்தால் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறான். அர்ஜுனும் ஒரே நிமிஷம் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவள் பின்னாடியே போகிறான். இப்போ அர்ஜுன் ரீனா கிட்ட, சாரி ரீனா, நானா இங்கே வரல, அனிதா தான் கூப்பிட்டா, சாரி சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமேன்னு தான் வந்தேன், உனக்கு பிடிக்கலைன்னா சொல்லு, நான் கிளம்பிடுறேன்னு சொல்கிறான். அதுக்கு ரீனா, நான் இப்போ ஏன் வந்தேன்னு கேட்டேனா, இங்கே இருக்கிற எல்லாருக்குமே உன்னை பற்றி தெரிஞ்சிருக்கு, என்கிட்ட மட்டும் ஏன் சொல்லலைங்கிறது தான் எனக்கு கோவமேன்னு சொல்கிறான். நான் ஆர்கே சாரோட பையன் தெரிஞ்சால் எல்லாரும் என்னை வித்தியாசமாக பார்ப்பாங்க, நீயும் அப்படி பார்த்துடக்கூடாதுன்னு தான் நான் சொல்லலைன்னு சொல்கிறான். நான் லைக்கே சொன்னல, அதுக்கு நீ எதுவுமே சொல்லலைன்னு சொல்லி கேட்குறான். பார்ட்டி முடியட்டும் அப்புறம் பேசிக்கலான்னு சொல்கிறான். இப்போ குணாவும் ராக்கியும் மெதுவாக பதுங்கி வராங்க. அப்போ கிச்சனில் தண்ணி குடிச்சிட்டு இருந்த ஹவுஸ் ஓனர் அவங்கள பார்த்துறாரு. டே யாரா நீங்கள் மாடிக்கு போகிறீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. ராக்கியை பார்த்து, அன்னைக்கு நீ தானே ரீனா கூட வந்தேன்னு சொல்லி கேட்குறாரு. என்னடா கையில் என்ன பீரா, பேக்கில் என்ன சரக்கு வச்சுருக்கியா, பார்ட்டி பண்ண வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ராக்கி, ஆமாம் சார் ஒரு சின்ன பார்ட்டின்னு சொல்கிறான். அதுக்கு ஹவுஸ் ஓனர், எதுக்கு பார்ட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ரீனாவோட ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க, அதுக்கு தான் இந்த பார்ட்டின்னு சொல்கிறான். ஓ அப்படியா, ஓகே மாடிக்கு எடுத்துகிட்டு வாங்கடா, நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ரீனாவும் அர்ஜுனும் கண்ணாலேயே பேசிக்கிறாங்க. அப்போ குணாவும் ராக்கியும் சரக்கோடு வராங்க. அப்போ ரவி எல்லாருக்கும் கரெக்டாக இருக்கும்லடான்னு சொல்லி கேட்குறான். அதெல்லாம் பக்காவாக இருக்கும்னு அவன் சொன்னதும் எல்லாரும் சரக்கு எடுத்துகிட்டு ஒவ்வொரு இடத்துக்கு போகிறாங்க. ராக்கியும் குணாவும் மொட்டை மாடியில் இருக்காங்க. அப்போ ஹவுஸ் ஓனர் வராரு. எங்கடா என்னோட பங்குன்னு சொல்லி கேட்குறாரு. இந்தாங்க சார் நீங்கள் அடிங்கன்னு சொன்னதும், வாங்கடா எல்லாரும் ஒட்டுக்கா அடிப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேஸ் பண்ணி அடிக்கிறாங்க. இப்போ ரவி அனிதா கிட்ட, ஏன்டி நீ இப்படி இருக்க, நம்ம இதுக்கு முன்னாடி எத்தனையோ மொக்க பார்ட்டிக்கெல்லாம் போயிருக்கோம், அதை விட இது நல்லா தானே இருக்கு, இப்போ போய் இந்த மாதிரி மூஞ்சியை தூக்கி வச்சிருந்தா எப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அனிதா, என்னோட பார்ட்டி என்ஜாய் பண்ண விடு, தேவையில்லாமல் என்னோட மூடை ஸ்பாயில் பண்ணாதான்னு சொல்கிறான். அதுக்கு ரவி நான் வந்ததுனால தான் உனக்கு மூட் ஸ்பாயில் ஆகுது, சரிதான் போடின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். தேவ் இப்போ சரக்கு அடிச்சுட்டு டிவி பார்க்குறத காட்டுறாங்க. அதே டைமில் அங்கே மொட்டை மாடியில் ஹவுஸ் ஓனர் அவரோட பழைய கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அவங்க மாமனாரை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு கல் எடுத்து, இதை என்னோட மாமனார் தலையிலேயே போடுறோம் பாருன்னு சொல்லிட்டு அவர் கல்லை தூக்கி வீசுறாரு. கரெக்டாக ரதியோட வீட்டோட ஜன்னல் கண்ணாடியிலேயே விழுந்து உடஞ்சிடுது. தேவ் யாரா அது அப்படின்னு சொல்லி வெளியில் பார்க்குறாரு. அப்போ ரீனா வீட்டில் கலர் லைட்ஸ் எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. இப்போ அர்ஜுனும் ரீனாவும் ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நவீன் உள்ள வெளியே பாரு, ராக்கியும் குணாவும் அலப்பறை பண்ணிட்டு இருக்கிறதான்னு சொல்கிறான். அப்போ ரீனா வெளில பார்க்கும்போது ஹவுஸ் ஓனர் கூலிங் கிளாஸ் போட்டு உட்கார வச்சுருக்காங்க. அப்போ அவர் சரக்கில் ராக்கி இஸ் ஏ குட் பாய், ராக்கி இஸ் ஏ குட் பாய்ன்னு சொல்லி போதையில் உளறிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு தேவ் வரான். வந்ததும் ரவியை பார்த்து, நீ எங்கே இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது அர்ஜுனை பார்க்குறாரு. அர்ஜுனையும், நீ என்னடா இங்கே பண்ணுற அப்படின்னு திரும்பும்போது ஹவுஸ் ஓனர் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, நீங்களுமா இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ ஹவுஸ் ஓனர் தேவ்கிட்டையும் ராக்கி இஸ் ஏ குட் பாய், ராக்கி இஸ் ஏ குட் பாய்ன்னு சொல்லி வளரிட்டு இருக்காரு. தேவ் எல்லாத்தையுமே ஷாக் ஆகி பார்க்குறாரு. நீங்களும் கொஞ்சம் அடிங்க, எனக்கே 20 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தேவ், நானே ஆல்ரெடி 5 வயசு குறைஞ்சி தான் வந்திருக்கேன்னு சொல்கிறான். சொன்னதும் எல்லாரும் பாட்டை போட்டு குடிச்சிட்டு நல்லா ஆடிட்டு இருக்காங்க.
இப்போ கரெக்டாக ஹவுஸ் ஓனரோட ஒய்ஃபும் ரதியும் 2 பேர் தூக்கத்துலேருந்து முழிக்கிறத காட்டுறாங்க. ரதி தேவகானன் வெளியில வந்து பார்க்கும்போது அந்த பார்ட்டி லைட் எரியறத பாத்தர்றா. ஹவுஸ் ஓனரோட ஒய்ஃபும் மேல ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து பாக்குறாங்க. இப்ப ரதியும் ஹவுஸ் ஓனரும் 2 பேரும் சேர்ந்து மேல மாடிக்கு போறாங்க. மேல போன அவங்க 2 பேத்துக்குமே சரியான ஷாக்கு. எல்லாரும் வீட்டை அலங்கோலப்படுத்திட்டு ஆடாடுன்னு ஆடிட்டு இருக்காங்க. இப்ப ரதியை பார்த்த எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அப்ப நவீன் பாட்டையே ஆஃப் பண்ணிட்டான். ஆனா அப்பையும் ஹவுஸ் ஓனர் தேவ் ராக்கி மட்டும் ஆடாடுன்னு ஆடிட்டே இருக்கிறாங்க. அப்ப ரதி வாட் த ஹெல் இஸ் திஸ்ன்னு கத்துறா. அப்பதான் அவங்க ஆட்டத்தையே நிப்பாட்டுறாங்க. எல்லாரும் அங்க சைலண்டா இருக்கும்போது அந்த ஹவுஸ் ஓனர் ராக்கி இஸ் த குட் பாய், ராக்கி இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி குட் பாய்னு சொல்றாரு. இதோட எபிசோட் 16 முடிஞ்சுச்சு. இனி ஒவ்வொரு எபிசோடும் லைனாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் RE சினிமாஸ். தேங்க்யூ.